கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்களில் தீர்க்க தரிசனம் ஒரு ஆணிவேர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த தீர்க்க தரிசனம் ஒரு ஆணிவேர் என்பதில் ஆவிக்குரிய வரங்களும் தீர்க்க தரிசனத்திற்குட்பட்டது என்பதை சில காரியங்களை பார்த்தோம். அதில் இப்பொழுது குணமாக்கும் வரங்களை குறித்தும் அற்புதம் செய்யும் வரங்களை குறித்தும் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை குறித்தும் இப்பொழுது பார்ப்போம். இப்போ இந்த 3 வரங்களும் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாக செயல்படுகிறது என்பதை குறித்து இப்பொழுது தியானிப்போம். குணமாக்கும் வரத்தை குறித்து 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான் என்பதே. இப்போ இந்த இடத்துல யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை அப்பொழுது அவனுக்கு குணமாகும் என்பதை சொல்லியிருப்பார். எனவே இந்த 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை இந்த எலிசாவே சொல்லியிருப்பாரா, இல்லை தேவன் எலிசாவுக்கு சொன்னதினால் அவர் சொல்லியிருப்பாரா என்று பார்க்கப்படும் பொழுது, அவரே சொன்னால் இந்த அற்புதம் அவர் செய்ததாக காணப்படும். ஆனால் தேவன் அவருக்கு சொன்னார் என்று சொல்லப்படும் பொழுது இந்த அற்புதம் தேவனால் செய்யப்பட்டது என்பதை நாம் உணர முடியும். எனவே தேவன் சொல்லி எலிசா சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த இடத்துல பார்க்கப்படும் போது அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக காணப்படுகிறது. எனவே ஒரு குணமாக்குவதற்கும் தேவன் நம்மளிடத்தில் பேசுகிறார். அதான் தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இதுபோன்று இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவானவர் அநேகர்களுடைய வியாதிகளை குணமாக்கியிருப்பார். சும்பின காலுடையவனை சுக பண்ணியிருப்பார். பிறவி குருடனை குணப்படுத்தி இருந்திருப்பார். செவிடனை குணப்படுத்தி இருந்திருப்பார் என்பதை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் இந்த குணமாக்கும் வரங்கள் அனைத்தும் பிதாவினுடைய சொற்படி செய்த ஒரு காரியமாக இருக்கிறது. பிதாவானவர் ஒருவனுக்கு குணமாக்கினால் அந்த குணமாக்கும் வரமுடையவர்கள் குணமாக்க முடியும். எனவே இது ஒரு தீர்க்க தரிசனம் இதில் மறைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அற்புதம் செய்யும் வரம், அதாவது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை தான் நாம் அற்புதம் அதிசயம் என்று சொல்கிறோம். இப்போ உதாரணமாக தண்ணீர் மேல் நடப்பது, அது அறிவியலுக்கு சாத்தியமற்றது. அதே சமயத்தில் இந்த அறிவியல் முதற்கொண்டு தேவனுடைய வார்த்தையினால் கட்டமைக்கப்பட்டதே தானே தவிர அறிவியல் என்பது ஒரு அதுவாகவே உருவானது அல்ல. தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக அறிவியலை தேவன் உண்டாக்கினார். அதே சமயத்தில் அவருடைய வார்த்தையினாலேயே அந்த அறிவியலுக்கும் மாற்றான அற்புத அதிசயங்களை அவரால் செய்ய முடியும் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அற்புத காரியங்களை பார்க்கப்படும் பொழுது தேவன் சொல்லிய காரியங்களை செய்வதாக நாம் பார்க்க முடியும். மோசேயின் காலகட்டங்களில் 10 விதமான அற்புதங்களை பார்வோன் மத்தியிலே இஸ்ரவேலருக்காக மோசே செய்திருப்பார். அது தேவன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை அந்த மோசேயானவர் செய்திருப்பார். அது மாத்திரமல்ல, வனாந்திர வேளைகளிலே மன்னாவினால் போஷித்தது, தண்ணீர் இல்லாத நேரங்களில் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றியது, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பங்கள் அவர்களோடு கூட வந்தது. இது போன்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் பார்க்கப்படும் பொழுது தேவன் அவருக்கு சொல்லியிருப்பார், இது போன்று செய், இது போன்று செய், இது போன்று செய் என்று மோசேக்கு சொல்லப்படும் போது அவர் அதை செய்திருப்பார். அதில் ஒரு காரியங்களை நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 9வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழைகளையும் அனுப்பினார்.
அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்ணினார். கல்மலையும் கல்மலையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை என்பதை இதில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு என்னென்னு, கர்த்தர் தான் அவருக்கு உணர்த்துகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி என்று சொல்லப்படுகிறது. அப்போ மோசையின் இடத்துல அவர் சொல்லுகிறார், அதை இவர் செய்கிறார். அது அற்புதமாக இருக்கிறது. எனவே ஒரு தீர்க்க தரிசனம் என்பது அற்புதம் செய்வதற்கும் தீர்க்க தரிசனம் அவசியம். அது ஒரு ஆணிவேராக செயல்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அதுபோல் இயேசுவின் நாட்களில் கூட மரித்த லாசருவை உயிரடைய செய்யும்படியான காரியங்களில் கூட தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இன்னும் இது போன்ற பல அற்புத அதிசயங்கள் இயேசுசாமி செய்த எல்லா இடங்களிலும் ஒரு தீர்க்க தரிசனமும் அதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆவிகளை பகுத்தறிதல். ஆவிகளை பகுத்தறிகிறது ஆவிகளிலே 2 விதமான ஆவிகள் இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவியை நாம் பார்க்க முடியும். எனவே பரிசுத்த ஆவி என்று எதை குறித்து நாம் சொல்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய குணங்கள் என்ன என்பதை நாம் இதில் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினுடைய குணங்களை குறித்து கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு பரிசுத்த ஆவிக்கு வேண்டிய ஒரு தகுதிகள் என்னென்னா, இந்த 9 விதமான குணாதிசயங்கள் அவசியம். அதே போல் அசுத்த ஆவியை குறித்து கலாத்தியர் அதே 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பல விஷயங்களும் இருக்கிறது. அதில் சில காரியங்களை மாத்திரம்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அசுத்தாவியின் குணங்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அவன் பரிசுத்த காரியங்களை குறித்து யோசிப்பான். அதையும் ஆவிகளை பகுத்தறிவது அவசியம். அசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அசுத்த காரியங்களை செய்கிறவனாக இருப்பான். அதையும் அந்த ஆவிகளையும் பகுத்தறிகின்ற காரியங்களை செய்வது அவசியம். எனவே ஆவிகளை பகுத்தறிதல் என்பது அசுத்தாவிகளை பகுத்தறிவதும் உண்டு, பரிசுத்தாவியை பகுத்தறிவதும் உண்டு. உதாரணமாக சவுல் மத்தியில் இருந்த ஆவியை தாவீதுவானவர் இசையின் நிமித்தமாக துரத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்படி தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் என்று இந்த இடத்துல சொல்லப்படுது. பிரசங்கத்தினால் ஆவிகளை துரத்த முடியும் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஜெபத்தினால் ஆவிகளை துரத்த முடியும் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல தாவீதுவானவர் சவுல் மத்தியில் இருந்த ஆவியை இசையினால் துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இசையினால் சமாதானத்தின் ஆவியை உண்டாக்க முடியும். இசையினால் எரிச்சலின் ஆவியை துரத்த முடியும். இசையினால் அன்பின் ஆவியை உருவாக்க முடியும். இசையினால் ஐக்கியத்தை ஆவியை உருவாக்க முடியும். இப்படி இசையினால் எல்லா ஆவிகளையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். எனவே அந்த இசையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் தேவனுடைய தரிசன சிந்தை இல்லை என்றால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற குணங்களை நம்மளால் பகுத்தறிய முடியாது. இது இசைக்காக மாத்திரம் சொல்ல, நம்ம பிரசங்கிக்கின்ற வேலைகளில் கூட ஒரு மனுஷர்களுக்கு ஏற்ற ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிப்போமானால், அதிலே அவர் மனம் திரும்புவாரானால்,
அவர்களுக்கு அதிகமான வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலே அவர்கள் திருந்துவார்களானால் அந்த இடத்திலும் ஆவிகளை பகுத்தறிகின்ற சிந்தனை இருக்கிறதை நாம் உணர முடியும். அப்போ இதெல்லாம் தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தினால் மாத்திரம்தான் அவர்களுக்கு இந்த விதமான பிரச்சனை இருக்கிறது, இந்த விதமான ஆவி அவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது, எனவே அவர்களுக்கு இந்த விதமான கருத்துக்களை சொல்ல வேண்டும், அல்லது இந்த விதமான ஜெபங்களை அவர்களுக்கு ஏறெடுக்க வேண்டும், அல்லது இந்த விதமான ஒரு இசையை அவர்களுக்கு வாசிப்பதினால் அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவார்கள் என்று தேவன் நமக்கு தரிசனமாக வெளிப்படுத்தப்படும் போது தான் அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை நாம் அதிலிருந்து விடுதலை செய்ய முடியும். எனவே ஆவிகளை பகுத்தறிவதற்கு தீர்க்க தரிசனமும் பயன்படுகிறது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். வருகின்ற நாட்களில் அந்நிய பாஷையை குறித்தும் வியாக்கியானம் பண்ணுதலை குறித்தும் நாம் பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.